வினாத்தாள் கசிவு எதிரொலியாக நாடு முழுவதும் நீட் மறுதேர்வு இன்று நடக்கிறது. மதியம் 2 மணிக்கு தொடங்கி மாலை 5:15 மணி வரை தேர்வு நடைபெறும் என்று தேசிய தேர்வு முகமை அறிவிப்பு. நாடு முழுவதும் 551 நகரங்களில் அமைக்கப்பட்டுள்ள 5440 மையங்களில் நீட் மறுதேர்வு நடைபெறுகிறது. 22,79,000 பேர் தேர்வெழுதும் நிலையில் 6,669 ஊழியர்கள் கண்காணிப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். தமிழ்நாட்டில் 31 மாவட்டங்களில் அமைக்கப்பட்டுள்ள 307 தேர்வு மையங்களில் 1,42,489 பேர் நீட் மறுதேர்வை எழுத உள்ளனர். தமிழகத்திற்கான நீட் தேர்வு மேலிட கண்காணிப்பு அதிகாரியாக மாலதி என்பவரை தேசிய தேர்வு முகமை நியமித்துள்ளது. நாடு முழுவதும் நீட் மறுதேர்வு நடைபெறவுள்ள 95,000 தேர்வு அறைகளிலும் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தம். ஒவ்வொரு தேர்வறையிலும் 2 கண்காணிப்பாளர்கள் இருப்பார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீட் மறுதேர்வு சுமூகமாக நடப்பதை உறுதி செய்ய மாவட்ட ஆட்சியர்களுக்கு தமிழ்நாடு தலைமை செயலாளர் உத்தரவு. தேர்வு மையங்களில் தடையில்லா மின்சாரம் மற்றும் பாதுகாப்பு வசதிகளை வழங்கவும் அறிவுறுத்தல். நீட் மறுதேர்வு நடைபெறும் மையங்களில் காத்திருக்கும் பெற்றோருக்கு இருக்கை வசதி அமைக்கப்பட்டுள்ளது. ஒரு தேர்வு மையத்திற்கு 10க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் இருப்பார்கள் எனவும் கூறப்பட்டுள்ளது. நீட் தேர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து சென்னையில் ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட முயற்சித்த இந்திய மாணவர் சங்கத்தினர் தடுத்து நிறுத்தம். இருதரப்பு இடையே ஏற்பட்ட தள்ளுமுள்ளு மற்றும் மோதலில் காயமடைந்த போலீசார் மருத்துவமனையில் அனுமதி. பனிரெண்டாவது சர்வதேச யோகா தினம் இன்று உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது. கொல்கத்தாவில் பிரதமர் மோடி பங்கேற்கும் பிரம்மாண்ட யோகா நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. திரைப்பட இயக்குநர் RV உதயகுமார், நடிகர் மன்சூர் அலிகான் உள்ளிட்ட 2,500 பேர் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தனர். சென்னை பனையூரில் உள்ள தவேக தலைமை அலுவலகத்தில் கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் முன்னிலையில் தங்களை இணைத்துக் கொண்டனர். கம்பம் தொகுதியில் தவேக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற ஜெகநாத் மிஸ்ரா தாம் நடத்தி வந்த நமது மக்கள் முன்னேற்ற கழக கட்சியினை தவேகவுடன் இணைத்தார். அக்கட்சியில் பயணித்த சுமார் 2,000க்கும் மேற்பட்டோர் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தனர். நமது மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுக்குழு செயற்குழு எடுத்த முடிவின் அடிப்படையில் தமிழகம் உட்பட கேரளா, ஆந்திரா, கர்நாடகா 5 மாநில அத்தனை பொறுப்பாளர்களும் சுமார் 3,000 பேர் இன்று நமது மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இருந்து முழுவதுமாக தமிழக வெற்றி கழகத்தில் இணைத்துக் கொள்ள வருகை புரிந்திருக்கிறார்கள். அதிமுகவிலிருந்து வந்தவர்களை முதலமைச்சர் விஜய் அன்போடு பார்த்துக் கொள்வார் என அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். தவேகவில் இணைந்தவர்களுக்கு உரிய அங்கீகாரம் வழங்கப்படும் என்றும் உறுதியளித்துள்ளார். திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறுவதாக இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி அறிவிப்பு. சென்னையில் நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்திற்கு பின்னர் கட்சியின் தலைவர் காதர் மொய்தீன் இந்த அறிவிப்பை வெளியிட்டார். அனைத்து தேர்தலிலும் தவேக வெற்றிக்கு உறுதுணையாக இருப்போம் என்று IUML தலைவர் காதர் மொய்தீன் தெரிவித்துள்ளார். மேயர், துணை மேயர் உள்ளிட்ட பதவிகளை தவேக ஆதரவுடன் பெறுவோம் என்றும் கூறியுள்ளார். மாநகராட்சி என்றாலும் நகராட்சி என்றாலும் முஸ்லிம் சமுதாயம் எங்கு நெருக்கமாக இதுவரை இருந்திருக்கிறதோ அங்கெல்லாம் நாங்கள் தலைவராக இருந்திருக்கிறோம், துணைத் தலைவராக இருந்திருக்கிறோம்,
மேயராக இருந்திருக்கிறோம், துணை மேயராக இருந்திருக்கிறோம். அந்த வாய்ப்பு கடந்த காலத்தில் எங்களுக்கு இல்லை. அப்படிப்பட்ட வாய்ப்பை நிச்சயமாக தமிழக வெற்றி கழக கூட்டணியோடு சேர்ந்து நாங்கள் நிச்சயமாக பெறுவோம். நெல்லை, நீலகிரி, கோவை உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திண்டுக்கல், தேனி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களிலும் நாளை கனமழை பெய்யக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் நேற்று மாலையில் திடீரென கனமழை வெளுத்து வாங்கியது. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள், விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். தருமபுரி மாவட்டம் அரூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரம் கொட்டி தீர்த்த கனமழை. நீலகிரி மாவட்டம் குன்னூர் சுற்றுவட்டாரத்தில் பெய்த கனமழையால் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. தூத்துக்குடி மாசார்பட்டி பகுதியில் தனியார் பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் தொழிலாளி ஒருவர் உயிரிழந்த நிலையில் 25 பேர் படுகாயம். ஆலை தொடங்கி ஒரே வாரத்தில் ஏற்பட்ட வெடி விபத்து குறித்து போலீஸ் வழக்கு பதிவு செய்து விசாரணை. திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்ராஜ் ஆய்வு. மருத்துவமனை சுவரை தொட்டபோது மேற்பூச்சைகள் இடிந்து விழுந்ததால் அமைச்சர் அதிர்ச்சி. பில்டிங்கோட ஸ்ட்ரக்சர் அஃபெக்ட் ஆகும்ல தண்ணி இதாச்சுன்னா. வைகையில் மணல் திருட்டு இல்லை என அறிக்கை தாக்கல் செய்த அதிகாரிகளை சஸ்பெண்ட் செய்ய வேண்டும். மதுரை மாவட்ட ஆட்சியருக்கு மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. ரயிலில் டிக்கெட் இல்லாமல் பயணம் செய்வோருக்கு விதிக்கப்படும் அபராத தொகை 250 ரூபாயிலிருந்து 500 ரூபாயாக உயர்வு. பெண்கள் பெட்டியில் ஆண்கள் பயணித்தால் விதிக்கப்படும் அபராத தொகையும் 500லிருந்து 2500 ரூபாயாக அதிகரித்து ரயில்வே நிர்வாகம் அதிரடி அறிவிப்பு. PM கிசான் சம்மான் நிதி திட்டத்தில் நாடு முழுவதும் உள்ள 9,44,00,000 விவசாயிகளின் வங்கிக் கணக்குகளில் 18,880 கோடி ரூபாய் நிதி வரவு வைப்பு. மேற்கு வங்கத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் விவசாயிகளுக்கான 23வது தவணை நிதியை பிரதமர் மோடி விடுவித்தார். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே புனித ஆரோக்கிய அன்னை ஆலயத்தின் 51ஆம் ஆண்டு தேர்பவனி விமர்சையாக நடைபெற்றது. அரங்கங்குடி கிராமத்தில் நடைபெற்ற இந்த தேர்பவனியில் ஆரோக்கிய மாதா, அந்தோணியார், சம்மனசு மாதா ஆகியோரை ஏராளமானோர் வழிபட்டனர். உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் ஸ்வீடனை 5-1 என்ற கோல் கணக்கில் நெதர்லாந்து அணி அபாரம். ஜப்பானுக்கு எதிரான போட்டியில் டிரா செய்த நெதர்லாந்து முதல் வெற்றியை பதிவு செய்ததால் ரசிகர்கள் உற்சாகம். ஸ்வீடனுக்கு எதிரான போட்டியில் நெதர்லாந்து அணி வீரர்கள் கோல் மழை பொழிந்ததால் ரசிகர்கள் உற்சாகம். நெதர்லாந்து நாட்டின் தி ஹேக் நகர வீதிகளில் திரண்ட நூற்றுக்கணக்கான கால்பந்து ரசிகர்கள் ஆடி பாடி கொண்டாட்டம். உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் ஐவரி கோஸ்ட் அணியை 2-1 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி ஜெர்மனி அசத்தல். 6 புள்ளிகளுடன் ஜெர்மனி நாக் அவுட் சுற்றுக்கு முன்னேறியதால் ரசிகர்கள் உற்சாக கொண்டாட்டம்.